அதாவது இந்த கரூர் சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை கூறி வரும் நிலையில் தற்போது திமுகவுடைய அமைப்பு செயலாளருக்கும் RS பாரதி காட்டமாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இறந்தோரை வைத்து அற்ப அரசியல் செய்யும் தமிழக வெற்றி கழகம் தவேக என்றும், அதே போன்று அதற்கு துணை நிற்கும் அஇஅதிமுக பாஜக என கடுமையாக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற துடிக்கும் எதிர்கட்சிகளின் சதி என்னவென்பது குறித்து தற்போது RS பாரதி தனது அறிக்கையின் மூலமாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக எந்தவித அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக தமிழக அரசும் தமிழக அமைச்சர்களும் இருக்கிறார்கள் என்றும், தற்பொழுது அதற்காக ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. உயர் நீதிமன்றம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு ஆகியவற்றின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்படி அனைத்து விசாரணைகளும் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதாக RS பாரதி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்திலே இந்த விவகாரம் தொடர்பான வழக்குகள் விசாரணை இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த நேரத்திலே தற்போது வெளிவரும் உண்மைகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையிலும் நீதிமன்றத்தையே ஏமாற்றும் வகையில் எதிர்த்தரப்பினர் செயல்பட்டுள்ளதையும் வெளிக்காட்டுகிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார். கரூர் துயரத்தில் தன் மகனை பறிகொடுத்த தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் CBI விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறிய அவர், அவரது மனைவி தற்பொழுது கூறும் உண்மைகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றன. அதே போன்று தன் மனைவி மற்றும் மகனை கைவிட்டு தனியாக வாழும் பன்னீர்செல்வம் தற்போது துயரத்திற்கு காரணமாக தவேக கட்சி அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக வழக்கு தொடுத்துள்ளார் என்ற உண்மையும் வெளிப்படுத்தி இருப்பதாக அந்த சிறுவனை இழந்த தாய் சொல்லியுள்ளதை கூறி அவர் தற்போது பகிரங்கமாக குற்றம் சாட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று மேலும் சில சம்பவங்களையும் எடுத்து கூறியிருக்கிறார். இந்த தவேக சம்பந்தப்பட்ட கரூர் வழக்கில் மறைமுகமாக இறந்தோர் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் முறைகேடாக கையெழுத்து பெற்றும் பணத்தாசை காட்டியும் CBI விசாரணை வேண்டி வழக்கு தொடுத்துள்ளது தவேக என குற்றம் சாட்டியுள்ள அவர், இதற்காக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மறைமுக உதவியை தவேக பெற்றுள்ளது இன்று வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குற்றவாளிகள், தவறு செய்தவர்கள், ஊழல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து தூய்மையாக்கும் வாஷிங் மெஷினான பாரதிய ஜனதா கட்சி பின்னால் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளீர்கள் விஜய்? என் அப்பா குதிருக்குள் இல்லை என்பது போல உங்கள் நடவடிக்கைகளே உங்களை மக்கள் முன் காட்டி கொடுத்து விட்டது என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே குற்றம் சாட்டியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது இறந்தவர்களை வைத்து தங்களின் அரசியல் ஆதாயங்களை தீர்த்துக் கொள்ள எதிர்கட்சியினரும் புது கட்சியினரும் முயற்சிப்பது அப்பட்டமாக தெரிகிறது. இது நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றும் அற்ப செயல். அரசியல், அதாவது இப்படி அரசியல் சுயலாபத்திற்காக மூன்றாம் தர அரசியலை கையில் எடுத்திருப்பது வெட்கக்கேடு. இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என திமுகவின் அமைப்பு செயலாளரான RS பாரதி அதிரடியாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நிகிதா.